ஏக்கா வாங்க உட்காருங்க. சும்மா பேர் சொல்லியே கூப்பிடுங்க. உங்களுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரே வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கிரிஜாக்கா புது வேலை பார்த்தோன்னே என்ன மறந்துட்டீங்க போல. ஏட்டி ஒன்னெல்லாம் மறக்க முடிய மாட்டி. சரி நான் வேணா போறேன், நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. இல்லக்கா இருங்க அவ சும்மா விளையாட்டுக்கு கேட்பா. அது சரி நீங்க போங்க, நான் போயிடுவேனா? நானும் சும்மா டமாஸுக்கு தான் சொன்னேன். எக்ஸ்கியூஸ் மீ, டெல் மீ. ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்பயுமே இப்படி தான் இழிச்சுக்கிட்டே இருப்பீங்களோ? ஆமாம்மா, இது எனக்கு பிறக்கிறப்பே இப்படி தான் வாய் வந்துச்சு. அதனால எல்லாமே என்ன இழிச்ச வாய் இழிச்ச வாச்சி அப்படின்னு ஏதாவது கூப்பிடுவாங்க. ஏட்டி அப்படிலாம் கேட்கக்கூடாது டி. ஏக்கா அவங்களும் நம்ம குரூப்பில் ஒருத்தவங்க தான், அதெல்லாம் தப்பாக நினைக்க மாட்டாங்க. இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு என்னமா இருக்குது? நீ என்ன கிண்டல் பண்ண, நான் உனக்கு கிண்டல் பண்ணிட்டு போயிருப்பேன், அவ்வளோதான். சரி இந்த கடை பார்த்து தான் இருக்கணும் போல. நம்ம ரொம்ப குனிஞ்சு யோசிக்காதம்மா, கழுத்து சுடிக்கிற போது. ஒன்றும் இல்லைக்கா, மெதுவாக தெரியுமா, பயமாக இருக்குது. அத்தாடி இந்த அக்கா என்ன இப்படி பேசுகிறாங்க? ஒவ்வொரு இதுக்கும் கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க போலயே. நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிகிட்டு இருக்கீங்க பாருங்கள். இவங்கள்ட்ட பேசவும் முடியல, மனசார நினைக்கவும் முடியாது போலயே. உங்கள் கூட ஒரு வளர்ந்த பொண்ணு இருக்குன்னு அந்த காணோம். தெரியலையா, அவள் வர நேரம் தான், எங்கே போனான்னு தெரியல. என்ன தானே எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க? வீட்டில் இருந்த நெட்ட வெளி இதோ இங்கே வந்துட்டேன். வாங்க வந்து இங்கே உட்காருங்க. யார்டா நமக்கு ஏசப்பாட்டு பாடுற மாதிரி இருக்கிறது? யார் ஏசப்பாட்டு பாடல கொசப்பாட்டு பாடல, வந்து உட்காருமா. என்ன நமக்கு மேலே இருப்பாங்க போல இவங்க. நம்மளே பெரிய ஒரு ஆராத்து மாதிரி இருப்போம், இது நமக்கு மேலே இருப்பாங்க போல இவங்க. சரி எதுக்கும் நம்ம இவங்கள்ட்ட கொஞ்சம் அடக்கியே வாசிப்போம், அப்புறம் நம்மளை டேமேஜ் பண்ணிட போகிறாங்க. அம்புட்டு பயம் என்ன? அம்புட்டு பயம் வளர்ந்த பொண்ணுக்கு என்ன? நான் பேசுனது உங்களுக்கு கேட்டுருச்சோ? நீ மனசில் நினைக்கிறது முதல் கொண்டு எனக்கு கேட்கும். ஆல் டீட்டெயில் ஐ நோ. ஏக்கா இங்கிலீஷ் நல்லா பேசுவீங்களா? ஏதோ தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கேன். ரொம்ப தெரியாது, ஆனால் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் எத்தனாவதுக்கா படிச்சிருக்கீங்க? ஏமா அது தெரிஞ்சு வேலை எதுவும் போட்டு தர போறியா? நீங்கள் வேறு, நானே வேலை இல்லாமல் தான் இருக்கேன், உங்களுக்கு எந்த வேலையை நான் போட்டு தரேன். இல்லை எத்தனாவது படிச்சிருக்கேன், நான் எதுவும் இன்டர்வியூவில் கேட்குற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க, அதான் கேட்டேன். சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான்க்கா. நான் 7th வரை படிச்சிருக்கேம்மா. 7வது படித்த இவங்களே இவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுகிறாங்களே. நம்ம 10வது வரை படிச்சிருக்கோம், நம்ம படித்த பிள்ளைன்னு வேறு நினச்சிருப்பாங்க. இவங்கள்ட்ட நமக்கு இங்கிலீஷ் தெரியக்கூடாதுன்ற மாதிரிலாம் காட்டிக்கக்கூடாது. இப்படியே இவங்கள்ட்ட நமக்கு எல்லாம் இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி அப்படியே மவுண்டைன் பண்ணிகிட்டே போயிடணும். என்ன வளர்ந்த பொண்ணு ரொம்ப யோசிக்காத, கூண் விழுந்துற போகுது. ஒன்றும் யோசிக்கலக்கா.